அஸ்ஸலாமு அலைக்கும். குழந்தைகளா, நம்ம வாழ்க்கையில் கஷ்டம் வரும்போது நாம் என்ன செய்யணும்? நமக்கான தேவைகளை யார்கிட்ட கேட்கணும்? ஏன் எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு வருத்தப்படக்கூடாது. அந்த நேரத்தில் நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி அமீன் எப்படி கற்றுக்கிட்டான் அப்படின்னு இந்த கதையில் பார்ப்போம். அழுகிலும் சிரிப்பிலும் நீயே அல்லாவின் பெரிய வரம். யா அல்லாஹ், ஏன் இப்படி ஆச்சு? எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சேன். நைட் எல்லாம் தூங்காம சம்ஸ் எல்லாம் போட்டு பார்த்தனே, வெறும் 2 மார்க். அந்த 2 மார்க்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் போயிடுச்சு. இப்போ எல்லாரும் என்ன கேலி பண்ணுவாங்களே, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? அமீரா, அமீன் எங்க? வீடு இவ்ளோ அமைதியா இருக்கு. அவ வீட்ல இல்லையா? எங்க போயிருக்கான்? வீட்ல தாங்க இருக்கான். ஸ்கூல்ல இருந்து வந்ததுல இருந்து ரூம்குள்ளேயே அடைஞ்சிருக்கான். என்னன்னு தெரியல. அப்படியா? அப்போ வா, என்னன்னு போய் பார்க்கலாம். அமீன், என்னாச்சு? ஏன் அழுதுகிட்டு இருக்க? அப்பா வெறும் 2 மார்க்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் போயிடுச்சு. நான் கஷ்டப்பட்டு படிச்சேனே, அப்புறம் ஏன் இப்படி ஆச்சு? அமீன், எக்ஸாம் அன்னைக்கு நான் உன்கிட்ட சொன்னல அல்லா கிட்ட துவா பண்ணிட்டு போனேன். ஆனா நீ என்ன சொன்ன? டைம் இல்லம்மா, நான் தான் எல்லாம் படிச்சுட்டேனேன்னு சொல்லிட்டு போனேன். நீ உன் மேல மட்டும் நம்பிக்கை வச்ச. ஆனா வெற்றியை தரக்கூடிய அல்லாவை மறந்துட்ட. அதே நீ துவா பண்ணியிருந்தா இன்ஷா அல்லாஹ் நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருப்ப. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, துவா தான் வணக்கத்தின் உயிர் நாடி. அதாவது ஒரு மனுஷனுக்கு உயிர் எவ்வளவு முக்கியமோ அதே போல நாம செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் துவா தான் உயிர். உயிர் இல்லாத உடல் எப்படி இயங்காதோ அதே போல துவா இல்லாத உழைப்பும் முழுமை பெறாது. ஆனா அம்மா, எனக்கு ஒரு சந்தேகம். எனக்கு என்ன தேவைன்னு அல்லாவுக்கு தெரியும் தானே? அப்புறம் எதுக்கு நான் தனியா துவா பண்ணணும்? அமீன், உன் சந்தேகம் நியாயம்தான். ஆனா ஒரு விஷயத்த நீ தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துல இருக்கிற மனிதர்கள், பறவைகள், விலங்குகள், செடி, கொடி, ஏன் ஒரு சின்ன அணுவா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வோட அனுமதி இல்லாம ஒன்னும் இயங்காது. ஒரு அணுவும் அசையாது. ஒரு இலை கூட மரத்துல இருந்து உதிராது. வானம், பூமி, அண்ட சராசரம் எல்லாத்தையும் படைச்சு எல்லாத்தையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்து ஆட்சி செய்றவன் அல்லாஹ் தான். அவனுக்கு நம்மளுடைய தேவைகள் எல்லாமே தெரியும். ஆனா அதுக்காக நம்ம துவா கேட்காம இருக்கக்கூடாது. நாம எல்லாரும் அல்லாஹ்வோட அடிமைகள். அதனால நாம, யா அல்லாஹ், நீ இல்லாம என்னால ஒரு சின்ன காரியத்தை கூட செய்ய முடியாது, நான் உன்னைத்தான் சார்ந்திருக்கேன்னு நாம அவன்கிட்ட துவா செஞ்சு பணிவை வெளிப்படுத்தணும், உதவி தேடணும். அதத்தான் அல்லாஹ் விரும்புறான். அப்போ நான் முயற்சி பண்ணது தப்பாப்பா? இல்லவே இல்ல அமீன். அல்லாஹ் நமக்கு நன்மை தீமைகளை சொல்லி கொடுத்துட்டான். விடாமுயற்சி எடுக்க வேண்டியது நம்மோட கடமை. ஆனா நான் முயற்சி செஞ்சா மட்டும் போதும் நினைக்கிறது தப்பு. ஏன்னா அல்லாஹ் நாடாட்டி எதுவுமே நடக்காது. அதே மாதிரி நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன், வெறும் துவா மட்டும்தான் பண்ணுவேன்னு உட்கார்ந்து இருக்கிறது அதை விட பெரிய தப்பு. கடுமையான முயற்சியும் அல்லாஹ்வை சார்ந்த துவாவும், இது 2 இருந்தாதான் வெற்றி கிடைக்கும். முயற்சி செய்யறது நம்ம கடமை, பலன் தரது அல்லாஹ்வோட பொறுப்பு. அந்த பொறுப்பு அவன் கிட்ட ஒப்படைக்கிறது தான் துவா. அது மட்டும் இல்ல அமீன், துவா கேட்க ஒரு முறை இருக்கு. அப்படியா? என்னம்மா அது? முதல்ல அல்லாஹ்வை புகழணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லணும். இந்த 2 விஷயத்தையும் செஞ்சதுக்கு அப்புறம்தான் நம்ம துவா கேட்க ஆரம்பிக்கணும். முக்கியமா அல்லாஹ் மேல முழு நம்பிக்கை வைக்கணும். அல்லாஹ் தருவானான்னு சந்தேகப்படக்கூடாது. அல்லாஹ் கண்டிப்பா தருவான்னு நம்பி கேட்கணும். நம்ம சாப்பாடு ஹலால் ஆனதா இருக்கணும். அப்போ நான் துவா செஞ்சா என் கவலை குறையுமா? கண்டிப்பா அமீன். துவா செஞ்சா அல்லாஹ் என் கூட இருக்கான்ங்கிற ஒரு நிம்மதி மனசுக்கு வரும். அந்த நிம்மதி வந்தாலே உன் கவலை பாதி குறைஞ்சிடும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நிச்சயமாக நான் அவர்களுக்கு மிக சமீபமாகவே இருக்கின்றேன். பிரார்த்தனை செய்பவர் என்னை பிரார்த்தித்தால் அவருக்கு நான் பதில் அளிக்கின்றேன் அப்படின்னா அல்லாஹ் சொல்றான். இந்த பதில் 4 விதமா இருக்கும். அது எப்படின்னு சொல்றேன். 1, நீ கேட்டது உனக்கு நல்லதுன்னா அல்லாஹ் உடனே தருவான். 2, நீ கேட்டது கொஞ்சம் தாமதமானாலும் உனக்கு எந்த நேரம் நல்ல நேரமோ அந்த நேரத்துல தருவான். 3, ஒருவேளை நீ கேட்டது கிடைக்கலன்னா அந்த துவாவுக்கு பகரமா உனக்கு வரப்போற ஏதோ ஒரு பெரிய விபத்தையோ ஆபத்தையோ அல்லாஹ் நீக்கி விடுவான். 4, இந்த உலகத்துல உனக்கு எதுவுமே கிடைக்கலன்னா அதை விட பெருசா சொர்க்கத்துல உனக்காக அல்லாஹ் சேமிச்சு வைப்பான். நீ கேட்ட துவா
என்னைக்குமே வீணாகாது. அப்போ நான் எப்ப வேணா துவா கேட்கலாமா? அல்லாஹ் எப்ப கேட்டா உடனே ஏத்துக்குவான்? நீ எப்போ வேணும்னாலும் கேட்கலாம். ஆனா சில நேரங்கள்ல கேட்டா அது உடனே கபூலாகுமா? அது எந்தெந்த நேரமா எனக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லி கொடுக்குறீங்களா? கண்டிப்பா சொல்றேன் அமீன், கவனமா கேளு. தஹஜ்ஜுத் நேரம், பாங்குக்கும் காமத்துக்கும் இடைப்பட்ட நேரம், வெள்ளிக்கிழமை ஜும்மா நேரத்துல ஒரு குறிப்பிட்ட நேரம், நோன்பு திறக்கும் நேரம், மழை பெய்யும் போது, பிரயாணத்தில் இருக்கும்போது, இந்த நேரங்களை கேட்கப்படுகிற துவாவை அல்லாஹ் உடனே கபூல் பண்ணுவான். அப்போ எனக்கு தேவையானது மட்டும் கேட்டா போதுமா? இல்ல பெரிய பெரிய விஷயம்லாம் கேட்கலாமா? அமீன். அல்லாஹ் மிகப்பெரியவன். அவன் கிட்ட கேட்கும்போது சின்னதா கேட்க கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க, சொர்க்கத்தை கேட்டா கூட அதுல இருக்கிற ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் மிக உயர்ந்த சொர்க்கத்தை கேளுங்கன்னு. உன் தேவைகள் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு அது ரொம்ப சின்ன விஷயம். துவா விதிய கூட மாத்தும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத். யா அல்லாஹ், நான் செஞ்ச தப்புக்களை மன்னிச்சிடு, என் கவலையை நீக்கிடு, எனக்கு பயனுள்ள கல்வியை தா, என் அப்பா அம்மா சந்தோஷமா இருக்கணும், நான் நல்லா படிச்சு உனக்கு பிடிச்ச புள்ளையா வாழ உதவி செய். யா அல்லாஹ். அம்மா, இப்போ என் மனசுல இருந்த கஷ்டம் எல்லாம் போயிடுச்சு. ஏதோ ஒரு புது தெம்பு வந்த மாதிரி இருக்குமா? அதுதான் அமீன் துவாவோட பவர். துவா செஞ்ச உடனே அல்லாஹ் நம்ம மனசுக்கு ஒரு அமைதியை தருவான். மாம், அதுதான் கஷ்டம் குறையறதுக்கான முதல் அடையாளம். இனிமே எந்த விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி துவா செஞ்சுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்ஷா அல்லாஹ். ஈமானோடு வளரும் அமீன், அழுகிலும் சிரிப்பிலும் நீயே அல்லாவின் தரும் பெரிய வரம் என் அமீன். பார்த்தீங்களா குழந்தைகளா, அமீன் இப்போ எவ்வளவு நிம்மதியாக இருக்கான்னு. இந்த உலகத்தில் சில நேரங்களில் எல்லாரும் நம்மளை கைவிட்டா கூட, நம்ம கஷ்டத்தை யாருமே புரிஞ்சுக்கலன்னா கூட நாம் பயப்பட தேவையில்லை. ஏன்னா அல்லாஹ் அப்படின்னு நாம் ஒரு முறை கூப்பிடும்போது அவன் உடனே நமக்கு பதில் சொல்கிறான். அவன் எப்போதும் நமக்கு பக்கத்திலேயே இருக்கான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்கள் செருப்பின் வார் அறுந்து போனால் கூட அதையும் அல்லாஹ்கிட்டேயே கேளுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு சின்ன விஷயமாக இருந்தால் கூட சரி, அல்லது பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி, முதல்ல அல்லாஹவை தான் நாம் நினைக்கணும், அவன்கிட்டயே உதவி கேட்கணும். இனிமே எந்த சூழ்நிலையிலையும் நம்மளால் முடியலையேன்னு வருத்தப்படாதீங்க. அல்லாஹ்கிட்ட உடனே கையேந்துங்க. அந்த துஆ உங்களுக்கு தர்ற நிம்மதியும் தைரியமும் வேற எதிலையும் கிடைக்காது. குழந்தைகளா, இது உங்கள்கிட்ட வெற்றி கிடைக்கணும்னா எவை இரண்டும் மிக முக்கியம்னு அமீனின் தந்தை கூறினார். ஆப்ஷன் ஏ பணம் மற்றும் புகழ், ஆப்ஷன் பி தூக்கம் மற்றும் ஓய்வு, ஆப்ஷன் சி விடாமுயற்சி மற்றும் இறைவனிடம் கேட்கும் துஆ, ஆப்ஷன் டி அதிர்ஷ்டம் மற்றும் உதவி. சரியான பதிலை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஹிமாயா தையீபா மற்றும் சீனி ஷேக்கப்பா இவர்கள் கேட்டபடி ஷைத்தான் ஒரு பகிரங்கமான வழிகேடன், மொபைல், டிவி, ஷைத்தான் நம்மளை எப்படி வழிகெடுக்கிறது என்பதை பற்றி அடுத்த கதையில் பார்ப்போம். நம்ம சேனலில் வர்ற கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.